நீங்கள் கேட்க இருப்பது விஐடி பண்பலை 90.8 ஸ்டார்ஸ் டே 2025 சிறப்பு தொகுப்பு. விஐடி நிர்வாகம் இதற்காக ஒரு சுமார் 90 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறது. இதில் பயனடைந்த மாணவர்கள் இன்றைக்கு 7 லட்சம் ரூபாயை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மற்ற ஏழை மாணவர்களுக்கு போய் சேரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராமங்களிலே இன்னும் படிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நகரத்திலும் ஒரு பகுதி இருக்கிறார்கள். எல்லோருக்கும் கல்வியை கொடுக்க முடியுமா என்ற முயற்சி இதுவரை நம் நாட்டிலே எடுக்கப்படவில்லை. அதற்கு காரணம் கல்விக்கு செலவிடுவதிலே நாம் தயக்கம் காட்டுகிறோம். கல்விக்கு கொஞ்சம் தாராளமாக செலவழித்தால் எல்லோருக்கும் கல்வி கிடைத்துவிடும். குறிப்பாக ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் கல்வி போய் சேர வேண்டுமானால் அரசாங்க செலவு அதிகமாக வேண்டும், அதிகம் செய்யப்பட வேண்டும். ஒரு 50-60 ஆண்டுகளாகவே நாம் சொல்லிக் கொண்டிருப்பது மொத்த வருவாயில 6% கல்விக்கு செலவழிக்க வேண்டும் என்பது. ஆனால் நாம் எப்பொழுதும் 3% அளவிலேயே இருக்கிறோம். அதற்கு பல காரணங்கள் உள்ளன. அரசுக்கு வேறு நெருக்கடி வருகின்ற காரணத்தால் அங்கே பணத்தை செலவழித்து விட்டு கல்விக்கு குறைத்து விடுகிறார். ஒவ்வொரு ஆண்டு அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு பட்ஜெட்டிலேயும் 50 லட்சம் கோடி பட்ஜெட் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்த அந்த வரவு செலவு திட்டத்தில் 2.5% தான் கல்விக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது மாறினால் ஒழிய எல்லோருக்கும் கல்வி கிடைக்காது. அப்படி கிடைப்பதற்கு என்ன வழி? அரசாங்க உதவி இல்லாமல் கூட படிக்க முடியுமா என்றால் அதற்கு வழிவகுத்திருப்பது விஐடி தான். உங்களுக்கு நான் அதை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய மாவட்டத்தில் படிக்காதவர்களே இல்லை, உயர்கல்வி பெறாதவர்கள் இல்லை என்கிற நிலையை அடைவதற்காக அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை என்ற ஒன்றை துவக்கி இருக்கிறோம். இதுவரை அதில் 10,000 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். 11 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது கல்வி உதவித்தொகையாக. அந்த 11 கோடியில 60-70% விஐடியிலே பணிபுரிகிற பேராசிரியர்களும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களும் கொடுத்திருக்கிறார். ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார். என்னுடைய பிறந்த நாளில 1 day salary. இந்த ஆண்டு 94 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது. அதை நான் அப்படியே அந்த அறக்கட்டளைக்கு கொடுத்துருக்கிறேன். அது போக கொஞ்சம் வெளியில் இருந்து வசூல் செய்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம். அதனால அரசாங்கம் இல்லை என்றாலே எல்லோரும் விட்டுவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் மனது வைத்தால் எல்லோரையும் படிக்க வைத்து விட முடியும் என்பதற்கு இந்த அனைவருக்கு உயர்கல்வி அறக்கட்டளையே சாட்சி. அதற்கு எங்களுடைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஊழியர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவர்கள் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதுவரை எந்த பல்கலைக்கழகத்திலோ கல்லூரியிலோ தங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை ஏழைகளுக்காக செலவழித்ததில்லை. நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புவது, கொஞ்சம் வசதி பெற்றவர்களை பார்த்து பாரதியார் பாடினார். வழக்கமாக நம்ம ஊரில் கொஞ்சம் வசதி இருந்தால் அதை கொண்டு போய் கோயில் உண்டியல்ல போட்டு விடுவோம். இல்லை கோயிலுக்கு கொடுப்பாங்க, சத்திரத்துக்கு கொடுப்பாங்க. அதனால்தான் பாரதியார் அவர்கள் அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அங்கு யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதியார் சொல்லிவிட்டு போனார். ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள், தன்னாலே கொடுக்க முடிந்தவர்கள் எல்லாம் ஏழைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும். அதற்கு இந்தியாவுக்கு தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பழைய வடார்காடு மாவட்டம் இன்றைக்கு 4 மாவட்டங்களாக பிரிந்திருந்தாலும் அது முன்னிலையில இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதில் கொடுக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது வெற்றி பெற வேண்டுமானால் நாம் நினைத்தால் அதை வெற்றி பெற வைக்க முடியும். ஸ்டார்ஸ் திட்டம் என்பது நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற 38 மாவட்டங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே இருக்கிற மாணவ மாணவிகளை கொடுப்பது. அதுல 68% முதல் தலைமுறையினர். இதுவரையில் கல்லூரியை பார்க்காத குடும்பங்களில் இருந்து வருபவர்கள் 68%. ஆக நாம் இன்னும் ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறோம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் முழுமையாக வளர வேண்டுமானால், பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி வளர்ச்சி இருந்தால்தான் பொருளாதார வளர்ச்சி வரும். நீங்கள் உலகில் இருக்கிற எந்த நாடுகளை எடுத்து பார்த்தாலும் பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகள் எல்லாம் கல்வியிலேயும் வளர்ந்ததாக இருக்கும். அப்படித்தான் ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் அமெரிக்க நாடுகளாக இருந்தாலும் வளர்ந்திருக்கிறார்கள். ஆசியாவிலே இருக்கிற ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளும் அப்படித்தான் வளர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்மோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிற சீனா கூட அதிகமாக கல்விக்கு செலவழித்து நம்மை அவர்கள் ஓவர்டேக் செய்து விட்டார். நாமும் அவர்களும் ஒரே இடத்திலே தான் 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தோம். இன்றைக்கு கல்வியிலே
நாம் 28%, அவர்கள் 60% தாண்டி விட்டார். அப்படி தாண்டும் பொழுது அவருடைய தனிநபர் வருமானமும் அதிகமாகிறது. எந்த சமுதாயத்தில் கல்வி கிடைக்கிறதோ அங்கே மொத்த வளர்ச்சி மட்டுமல்ல, தனிநபர் வருமானமும் கூடும். அதற்கு இதுவே சாட்சி. நம்முடைய தனிநபர் வருமானம் இப்பொழுது $2,700. சீனா $13,000 தாண்டி விட்டது. வளர்ந்த நாடுகள்லாம் $40,000-50,000 மேல இருக்கும். அமெரிக்காவில் அது $86,000. ஆக நாம் அந்த அளவுக்கு போகவில்லை என்றாலும் போட்டி போட வேண்டுமானால் கல்வியை கொடுத்தால்தான் போட்டி போட முடியும், வளர்ச்சி பெற முடியும். அந்த வளர்ச்சியின் பயன் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். அதுதான் இன்றைக்கு இந்தியாவில் நடக்கவில்லை. ஒரு மக்களாட்சி வெற்றி பெற வேண்டுமானால் மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த மக்களாட்சி முழு மக்களாட்சியாக இருக்கும். அதற்கும் நம்முடைய நாட்டிலே கல்வியை கொடுக்க வேண்டும். ஆக பொருளாதார வளர்ச்சிக்கும் அது தேவை, மக்களாட்சி ஒழுங்காக நடைபெறுவதற்கு அது தேவை. அதே போல் நாட்டுக்கு வருமானம் வேண்டுமானாலும் அது தேவை. நம்முடைய இந்த 28% வைத்துக் கொண்டே இங்கே இருந்து வெளிநாட்டிலே போய் படித்திருக்க வேலைக்கு போயிருக்கிறவர்கள்லாம் அங்கே இருந்து திருப்பி பணம் அனுப்புகிறார். ரெமிட்டன்ஸ் என்று ஆங்கிலத்திலே பெயர். உலகத்திலே இருக்கிற நாடுகளிலேயே ரெமிட்டன்ஸ் அதிகமாக வருவது இந்தியாவுக்குத்தான். 2024 போன வருஷம் 11 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுக்கு பணம் அந்நிய செலாவணி வந்திருக்கிறது. அங்கே இருந்து அனுப்புகின்ற பணம், நம்முடைய நாட்டிலே இருந்து வெளிநாட்டிலே போய் சம்பாதித்து அனுப்புகிற பணம் 11 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கிறது. வெறும் 28%க்கு இப்படியானால் நாம் 60%, 70% என்ன ஆகும் என்று நினைத்து பாருங்கள். ஆக வீடும் வளரும், நாடும் வளரும். அதனால்தான் இந்த கல்விக்கு முக்கியத்துவம் தருகிறோம். அதுவும் விஐடி நாம் ஒரு முன்மாதிரியாக செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இதிலே நாம் வெற்றி பெற வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 ஸ்டார்ஸ் டே 2025 சிறப்பு தொகுப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் கார்த்தி அவர்களின் உரையை இப்பொழுது கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் பாக்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்தது விஐடிக்கு கல்ச்சுரல்ஸ்க்கு வந்திருந்தேன், ரிவியராக்கு வந்திருந்தேன். அது ஒரு கொண்டாட்டமான நாள். ஆனா அதை விட பெரிய கொண்டாட்டமான நாள் இதுக்கு அவசியம் வரணும் அப்படின்னு நான் நினைச்சது காரணம், இது முதல்ல அன்பை கொண்டாடுற நாள், இன்னொன்னு நன்றியை கொண்டாடுற நாள். பாப்பா பேசும்போது சொல்லிச்சுல, நம்மள யாருக்காவது வேந்தரையாக்கு தெரியுமா அப்படின்னு. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உதவி பண்றதை விட அழகு வேற என்ன இருக்கு? அப்படி ஒரு அன்பை, அப்படி ஒரு அற்புதமான விஷயத்த கொண்டாடுற இந்த நாள்ல நானும் இங்க இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அடிக்கடி பொன்னியின் செல்வன் பத்தி பேசுறதுனால நான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் கேட்டுட்டு இருந்தேன், ஏன் ராஜராஜ சோழன் பெரிய அரசன் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன். ஏன்னா ராஜேந்திர சோழன் அதை விட நிறைய விஷயத்த சாதிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப ஏன் இன்னும் ராஜராஜ சோழனே கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, ராஜராஜ சோழன் தான் மட்டும் பெரிய அரசன் இல்ல, அவனுக்கு அப்புறம் இன்னொரு அரசனை உருவாக்கி விட்டுட்டு போனாரு. அதனாலதான் ராஜராஜ சோழன் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. அந்த வகையில நம்ம சான்சலர் அவர்களுக்கு சங்கர் சார், சேகர் சார், செல்வம் சார் மட்டும் இல்ல, இன்னும் இவ்வளவு பேரை உருவாக்கி வச்சிருக்காரு இல்லையா? அதனாலதான் அவர் இன்னும் மிகப்பெரிய ஆளுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நினைச்சது என்ன, எங்கேயோ கடைக்கோடியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் வாழ்க்கையில அப்படிங்கிறது தான். அவர் சொன்னார் இல்லையா, இந்த 38 டிஸ்ட்ரிக்ட்ல சின்ன சின்ன கடைக்கோடியில, அதுவும் முக்கியமா அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு எந்த மாதிரி உதவியும் கிடையாது. ஏன்னா வழியே இல்ல, எங்கிட்ட காசே இல்ல, ஆனா நீ முடிஞ்சா போய் படிச்சுக்கான்னு வீட்டுல அனுப்பிச்சுடுற இடம் தான் அரசு பள்ளியா இருக்கு. அந்த இடத்துல போய் படிச்சு வர்ற மாணவர்களுக்கு வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஹோப் என்ன, படிப்பு மட்டும்தான். அவனுக்கு காசை கொடுத்தா செலவழிச்சிடும், அழிஞ்சு போயிடும். வேற ஏதாவது கொடுத்தா பிடிக்குவானுங்க. ஒரு தொழில் வந்தா கூட அதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனா கல்விங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா என்னைக்குமே அதை நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது. நீங்க கொடுக்க அது ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகும். அப்படிப்பட்ட கல்வி மட்டும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா போதும். அது மட்டும்தான் அவனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. அப்படி அரசு பள்ளிகள்ல போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண், 2 பேரை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து விஐடி வரும்போது எனக்கே பொறாமையா இருக்கும். இப்ப நான் சேகர் சார் சொன்ன மாதிரி பசியோ வறுமையோ பார்க்காத ஒரு ஆள் தான். ஆனாலும் நான் விஐடிக்குள்ள வரும்போது இது வெளிநாட்டுல இருக்கிற காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் கிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சேன். இங்க எல்லாம் நம்ம படிக்கலையே நினைக்கிற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ். அது அப்படி எல்லா ஊர்ல இருந்தும் எல்லா நாடுகள்ல இருந்தும் இங்க பசங்க படிப்பாங்க. அப்போ மெட்ராஸ்ல படிச்சுட்டு நமக்கே ஒரு செகண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் வர வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நம்மளால இங்கிலீஷ் பேச முடியுமா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியுமா, இப்படி பிஹேவ் பண்ண முடியுமான்னு நமக்கே வரும். அப்ப சின்ன கிராமத்துல இருந்து வர்ற பசங்க இங்க கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி பயந்து தெரிச்சு ஓடிடுவானுங்க. ஐயோ என்னால இங்க முடியாத விட்டுருங்கன்னு. அப்படி தோணாம இங்க வர்றவங்க அத்தனை பேரும் படிச்சு முடிச்சு இன்னைக்கு பிளேஸ் ஆயிருக்காங்கன்னா இங்க அவ்வளோ அன்பு கிடைச்சிருக்கு. இது உன் வீடு, நீ இங்க உட்கார்ந்து நிதானமா படி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றதுக்கு இங்க ஆள் இருக்கு.
அது வந்து அவர் ஆசைப்படலாம், விஸ்வநாதன் சார் ஆசைப்படலாம், சேகர் சார் அதை வந்து ஐடியா பண்ணிருக்கலாம். ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவங்கள மாதிரியே நல்ல எண்ணம் இங்க இருக்கிற வேலை செய்யற எல்லாருக்கும் தேவை, இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு தேவை, இங்க இருக்கிற நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு தேவை. இப்ப யூஸ்வலா என்ன ஆகும், இவங்க எல்லாம் ஃபீஸ் கட்டி வர்ற பசங்க, இவங்க எல்லாம் ஃப்ரீயா படிக்கிற பசங்கன்னா, ஃப்ரீயா படிக்கிற பசங்க நம்மள மதிப்பாங்களான்னு பார்த்தா இல்ல, இங்க அவங்க தான் இங்க செல்ல பிள்ளையா இருக்காங்க. ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு கூட இங்க மரியாதை கிடையாது, அதை விட இங்க இருக்கிற பசங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. அது சொன்னார் இல்லையா, இங்க அதிகமா ஃபீஸ் கட்ட பையன் கூட வெளியில 1 hour உட்காரணும் சான்சலர் பாக்குறதுக்கு. நம்ம புள்ள போச்சுன்னா நேரா கதவு திறந்து உள்ள போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனாலதான் இது தொடர்ந்து இத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருந்து படிச்சுட்டு போய் பசங்க அகரத்துக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 சிட்டிக்கு வந்து எவ்ரிடே ஒரு சிட்டிக்கு டிராவல் பண்றாங்க. பயங்கர கஷ்டம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல போய் அகரத்தை பத்தி பேசணும், இங்க குழந்தைங்களுக்கு தேவையை பத்தி பேசணும். அப்ப கூட ஒரு பையன் டிராவல் ஆயிட்டே வந்திருக்கான். ஒரு நாள் நைட்டு வந்துட்டு, தம்பி உன்னை எங்கப்பா டிராப் பண்ணும், நீ கூடயே இருக்கேன்னு. ஆனா எனக்கு லிமோசின் வெயிட்டிங்னா, நான் அகரம் ஸ்டூடெண்ட், நான் சும்மா உங்க கூட இருக்கிறதுக்காக வந்தேன்னு சொன்னா. சோ நம்ம பசங்க வந்து பெருசா சாதிக்கிறப்போ நம்ம புள்ள சாதிச்ச சந்தோஷம் தான் அது. அது மட்டும் இல்லாம இங்க சாதிக்கிற ஒவ்வொருத்தரும் திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய அழகு. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த ஸ்டார் ஸ்கீம். அது நினைச்ச மாதிரியே ஒவ்வொருத்தரும் ஒரு விதையா, இந்த விதையை கொண்டு போய் மண்ணில் போட்டா இத்தனையும், இப்ப நெல்லு சொல்லுவாங்கல்ல, ஒரு நெல்லு போட்டா அது வந்து இத்தனை நெல் வரும். இந்த மாதிரி இங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஊர்ல போய் அவங்க ஊர்ல படிக்கிற குழந்தைங்க, அங்க கஷ்டப்படுற குழந்தைங்களை வெளியில கொண்டு வர்றது இருக்குல்ல. ஏன்னா இது ஏன் என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னா, எங்க அப்பா அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவர். அந்த ஊர்லயே முதல்ல படிச்சது எங்க அப்பா தான். 12வது படிச்சு முடிச்சதே எங்க அப்பா தான். அவர் கஷ்டப்பட்டு மெட்ராஸ்க்கு வந்து படிச்சாரு. மெட்ராஸ்க்கு வந்து படிச்சு அது உணர்ந்ததுனால அவர் படிப்புக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாரு. அது அப்படியே அண்ணாவுக்கும் அதே ஃபீலிங் இருந்தனால அகரம் உருவாச்சு. சோ கஷ்டம் தெரிஞ்சு வந்தது எங்க எல்லாருக்குமே பயனடைஞ்சதுன்னு நினைக்கிறேன். சோ இங்க நான் முக்கியமா உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது, நான் கஷ்டப்பட்டேன், என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிடாதீங்க. கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அதனால நீங்க பட்ட கஷ்டத்தை தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி ஐபோன் வாங்கி கொடுக்கறது, அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து கெடுத்துறாதீங்க. நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. எங்க அப்பா எங்க கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லியிருப்பாரு. அநேகமா விஸ்வநாதன் சாரும் சொல்லியிருப்பாரு, டே நான் 7 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சேன். எப்பா இந்த கதை எத்தனை தடவைப்பா சொல்லியிருப்பேன் இவங்களும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த கதை அன்னைக்கு போர் அடிக்கும். ஆனா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நிறைய உணரும். நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வர்றதே அந்த கஷ்டங்களை கேட்டு வரும்போதுதான். தயவு செஞ்சு நீங்க பட்ட கஷ்டத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி வளங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஜெனரேஷன்ல நான் பெரிய கேப்பா பாக்குறது அதுதான். கஷ்டத்தை சொல்றதே இல்லை, அவனுக்கு தெரியக்கூடாது, கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கஷ்டம் தெரியணும், கஷ்டம் தெரிஞ்சதான் அவன் கஷ்டத்தை உணர போறது இல்லை, அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கவாது தெரியணுங்கிறது அவசியமா நான் பாக்குறேன். இங்க நிறைய அகரம் பசங்க படிச்சிருக்காங்க. 62 பேர் வந்து ஸ்டார் ஸ்கீம்ல சேர்ந்து படிச்சிருக்காங்க. அந்த பசங்க படிச்சிருக்காங்கிறது அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அகரம்ல ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. பையன் படிச்சுட்டு உள்ள வந்து காலேஜ் சேர்ந்துட்டானா அதோட விட்டுறது கிடையாது. எவ்ரி 1 month எவ்ரி 2 months அவன் கரெக்டா படிக்கிறானா, அவனுக்கு என்ன வந்து உணர்வு ரீதியா அவனுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வந்து விஐடில படிக்கிற பசங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றது, அது ஒரு பையன் சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். நான் வந்து எங்க அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து யாரோ ஹெல்ப் பண்ணி தான் நான் படிச்சேன். அப்புறம் கடைசியில விஐடிக்குள்ள போயிட்டேன். எங்க அப்பாவோட இனிஷியல் எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா விஐடிங்கிற இனிஷியல் எனக்கு வாழ்க்கையில் நிறைய கொடுத்துருக்கு. அது ஒன்னு இருந்ததுனால நான் எங்க போனாலும் தலை நிமிர்ந்து நிக்க முடியும். எனக்கு சந்தர்ப்பங்கள் தானா தேடி வந்துச்சு. எனக்கு வாழ்க்கை நம்பிக்கை கிடைச்சது. அங்க உள்ள போனா அவ்வளவு அரவணைப்பு இருக்கும். எல்லா விதத்திலும் அரவணைப்பு இருக்கும். அதாவது ஒரு பையனுக்கு என்ன தேவை, அவன் லைஃப்ல என்ன தேவை, அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், யாராவது நம்பிக்கை கொடுக்கணும், ஏதாவது டவுட் இருந்தா போய் கேட்டுக்கணும். அவனுக்கு எல்லா தரப்புமான அவனுக்கு சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க. மென்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பையனுக்கு ஒரு மென்டர் இருக்கு. ஒரு 5 பேருக்கு ஒரு மென்டர் இருக்காங்கன்னா நைட்டு 12 மணி கூட பயத்துல போன் பண்ணா அந்த ப்ரொஃபசர் அவங்க குழந்தை குட்டி எல்லாம் விட்டுட்டு கார் எடுத்துட்டு வந்து உட்காந்து ஒரு 2 hours உட்காந்து பேசிட்டு போறோம். உனக்கு என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம், பயப்படாத. இந்த மாதிரி கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு இங்க ஆள் இருக்கு. அது எவ்வளவு பெரிய ஒரு சொத்து அவங்களுக்கு. அதை யோசிச்சு பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பசங்க சொல்றாங்க, இங்க வந்து பெஸ்ட் ஃபுட்டு கிடைக்கும், எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, உலகத்துல இருந்து வர்ற எல்லாரும் இங்க படிக்கிறாங்க, அவங்க மத்தியில நான் சமமா இருக்கேன், அந்த எந்த வகையிலயும் அவங்களோட நான் குறைவு இல்லை அப்படிங்கறத எனக்கு ஸ்டார் ஸ்கிரீன்ல சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த பாயிண்ட்லயும் நான் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம உடஞ்சு போயிருவோம். ஆனா உடஞ்சு போயிட்டா கூட இல்ல நீ திரும்ப வர முடியும்னு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. வெறும் படிப்பு மட்டும் கிடையாது. ஆனா வாழ்க்கையில படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் மணி சார்ட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரும்போது சொல்லுவாங்க, படிப்பு வரலையா சினிமால போய் சேர்ந்துருப்பாங்க. அப்படி கிடையாது. எந்த தொழிலுக்கு போறதா இருந்தாலும் கல்வி அறிவு வேணும். கல்வி அறிவுங்கிறது வெறும் வேலைக்கு போறதுக்கு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையை எப்படி நடத்தணும், உங்க வாழ்க்கையில சந்திக்கிற சவால்களை எப்படி சந்திக்கணுங்கிற எல்லாத்துக்குமே கல்வி தான் சொல்லிக் கொடுக்கும். அப்படிங்கும்போது கல்வி இங்க ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அப்படி கல்வியில நீங்க அறிவு மட்டும் இல்லாமல் உங்களோட பொது அறிவை வளர்த்து விடுறது, மத்தவங்க கூட எப்படி பழகிறது, இப்படி எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்க விஷயங்கள் இருக்கு. அண்ட் இன்னொன்னு அவங்க ஆச்சரியமா சொன்னது வந்து, அதனால ஊர்ல நல்ல சாப்பாடே சாப்பிட்டது கிடையாது, இங்க வந்து நான் நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன், அதுல எனக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்கு, எனக்கு இங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அது மட்டும் இல்லை, இங்க ரொம்ப ரொம்ப
ஆச்சரியமான விஷயம் மெடிக்கல் கேர். இங்க உடம்பு சரியில்லாம போச்சுன்னா, நாங்கெல்லாம் கிராமத்துல இருந்தா ஒரு அடிப்படை சுகாதார நிலையத்துக்கு போனா அங்க ஏதாவது ஒரு கம்பவுண்டர் மட்டும் இருப்பாரு, டாக்டர்ஸ் கூட வரமாட்டாங்க. ஆனா இங்க இருந்தேன்னா எனக்கு எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறாங்க. முக்கியமா ஒரு பையனுக்கு சர்ஜரி தேவைப்படும் போது சர்ஜரி இங்க இலவசமா பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள இருந்துன்னு. அப்போ நம்ம இந்த மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இங்க குரு தான் அம்மாவாவும் இருக்காங்க, சோறு போடுறாங்க, அப்பாவாவும் இருந்து அவங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கையை கொடுக்குறாங்க, பொது அறிவை கொடுக்குறாங்க, கடைசியில தெய்வமாவும் இருந்து வாழ்க்கையும் மாத்துறாங்க. அந்த வகையில இங்க இருக்கிற ஆசிரியர்களும் இங்க இருக்கிற நிர்வாகமும் அவ்வளவு சிறப்பா இருக்குங்கிறது திரும்ப திரும்ப கேட்க கேட்க அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விழால கலந்துக்கிறது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இங்க இருக்கிற ஒவ்வொரு முகங்களையும் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் அகரம்லயும் நான் பாத்திருக்கேன். அவரு சங்கர் சார் அழகா சொன்னாரு, வரும்போது இப்படி வருவான், போகும்போது இப்படி போவான். அந்த மாதிரி பசங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பாலிஷ்டா இருக்காங்க, அவங்க எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க, அவங்களோட சக்சஸ் இங்க பெருமையா ஷேர் பண்ணிக்கிறாங்கல்ல. நான் இவ்வளவு சாதிச்சிருக்கேன் உங்களாலதான், நான் சாதிச்சிருக்கேன் உங்களாலதான் சொல்றது இருக்கு இல்லையா, அந்த நன்றி உணர்வு இருக்குல்ல, அந்த நன்றி உணர்வை அவங்க இங்க வெளிப்படுத்துறது மட்டும் இல்ல, அந்த நன்றி உணர்வை அவங்க ஊருக்கு போய் அவங்க ஊர்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு விஷயம் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதும், அந்த வளர்ச்சி இருக்குல்ல, இதை விட நீங்க வேற என்ன பண்ண முடியும், இதை விட வேணா அழகா செய்ய முடியும். இதை தொடர்ந்து செய்யணுங்கிறது மட்டும்தான். இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும், இன்னும் விரிவடையணும், இது எல்லாருக்கும் போய் சேரணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பெத்தவங்களை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்க அந்த அம்மா கடைசியில பேசும்போது நம்ம அழுகாம இருக்க முடியல. நான் ஒரு நாளைக்கு 200 300 கிடைச்சா போதும் நினைக்கிற இடத்துல நான் மச்சி வீடு கட்டிட்டேன்னு சொன்னா அதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் இல்லையா? அந்த புள்ள அவங்க சாதிச்சு அவங்க குடும்பத்தை மட்டும் பாத்துக்காம அடுத்தவங்களையும் பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப அழகான விஷயமா பாக்குறேன். இந்த விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டு இங்க கலந்துக்க வச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்க எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னும் மேலும் மேலும் வளரணும், நீங்க இன்னும் பல பேருக்கு கிடைச்ச கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க எப்பவும் உங்களோட கனவுகள் நனவாகணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் விஸ்வநாதன் சாருக்கு மீண்டும் நன்றி. நீங்க ஒரு 2 நிமிஷம் பேசினாலே எவ்வளவு இன்ஃபர்மேஷனா இருக்கு. நீங்க கிளாஸ் எடுத்தா எப்படி இருக்கும்னு எனக்கு இப்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் ஆன்லைன்ல போட்டீங்கன்னா அப்பப்போ நாங்க டைம் கிடைக்கிறப்ப பார்த்து அறிவு வளர்த்துக்குவோம். அண்ட் தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த ஸ்டார்ஸ் ப்ரோக்ராம் எடுத்து நடத்திட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது உங்க சொந்த பிள்ளைய கூட இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற பசங்களுக்கு இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களை மேலும் மேலும் மேல கொண்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு என்னோட மனமானத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 ஸ்டார்ஸ் டே 2025 சிறப்பு தொகுப்பு. திரைப்பட இயக்குனர் TJ ஞானவேலுடன் நமது RJ லத்திகா உரையாடுகிறார். வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் RJ லத்திகா. ஃபர்ஸ்ட் ஒரு கதை மூலமா இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும்னு நிரூபிச்ச பல இயக்குநர்கள் நீங்களும் ஒருத்தரா இருக்கீங்க. இந்த மாதிரி கதைகளை கொண்டு வரும்போது, நிறைய கல்வியையும் சீர்திருத்தங்களையும் கொண்டு வரும்போது நீங்க என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல, அது இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு வரவேற்பு இந்த படத்தை ஈஸியா கிடைக்காது இந்த ஜானருக்கு. ஏன்னா பொழுதுபோக்கு எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க. நீங்க என்லைட் பண்றீங்க, என்டர்டெயின் பண்றீங்கன்னா ஈஸி. என்லைட் பண்றது அது அவ்வளவு தூரம் உள்ள எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க அதையும் கணக்கில் வச்சுட்டு உங்களுக்கு அது அதனுடைய ப்ரெஷர் ட்ரிபிள் த டைம் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்றதை விட. நெக்ஸ்ட் கொஸ்டினா இப்போ நீங்க விஐடி கேம்பஸ் பார்த்திருப்பீங்க, இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு வைபா இருக்காங்கன்னு பார்த்திருப்பீங்க. நீங்க விஐடில பார்த்து நீங்க ஃபீல் பண்ணதா என்ன நினைக்கிறீங்க? என்ன நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க படிக்கலையன்ற ஒரு ஃபீலிங் தான், வேற படிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதான் சார், தேங்க்யூ. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க விஐடி பண்பலை 90.8. நன்றி. நான் உங்கள் RJ லத்திகா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 ஸ்டார்ஸ் டே 2025 சிறப்பு தொகுப்பு. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் RJ கிருபாகரன். இப்போ ஸ்டார்ஸ் ஈவென்ட் 2025 நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கூட பேரண்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். நம்ம நேம் என்ன? என்னோட பேர் ஆனந்தவள்ளி. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன். இப்போ உங்க பசங்க இங்க படிக்கிறாங்க. இது உங்களுக்கு எவ்வளவு ப்ரௌடா இருக்கு? என்னோட பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறாங்க, இங்க பிகாம்ல படிக்கிறாங்க. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய காலேஜ்ல என் பொண்ணு படிப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் இது இவ்வளவு பெரிய இப்பயே பார்க்கும்போதே இவ்வளவு பெரிய ஈவெண்ட். நான் காலேஜ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நான் இதுல தான் பாத்திருக்கேன், வீடியோஸ்ல தான் பாத்திருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் தான் எல்லாமே மெனக்கெட்ட அவளுக்கு எல்லாமே பண்ணாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நாங்க படிக்காத ஒரு ஸ்டேஜ். எங்க ஹஸ்பண்ட் இன்னொரு பெரிய காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க. இந்த இவ்வளவு பெரிய காலேஜ்ல அவங்க படிச்சது கிடையாது. இப்போ ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்காங்க. அது மாதிரி என்னோட பொண்ணோட ஃபியூச்சரும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகுன்றது இந்த ஒரு ஃபங்க்ஷன்லயே நான் பாத்துட்டேன். உள்ள வரும் எனக்கு அந்த என்ட்ரன்ஸ் வரும்போதே அந்த நம்பிக்கை எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஒரு நிமிஷம் நான் கண் கலங்கிட்டேன்னா சொல்லலாம். ஆனா நான் ரொம்ப என் பொண்ணு படிக்கிறத நினைச்சு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ விஐடி, தேங்க்யூ சோ மச். இந்த ஈவெண்ட் எப்படி மேம் போகுது? ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றேன். என்னோட கிட்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். கண்டிப்பா நான் வருஷம் வருவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 ஸ்டார்ஸ் டே 2025 சிறப்பு தொகுப்பு.
வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே முரளிகிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ஸ் டே ஈவெண்ட்ல இருக்கோம். நம்மளோட ஒரு ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேச வந்திருக்காங்க. கேட்போமா? வணக்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சிவபிரியா. நான் வந்து தேனியில இருந்து வரேன். தேனியில கண்டமூர்ல இருந்து வரேன். விஐடி 12th முடிச்ச உடனே நீங்க ஸ்டார்ஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணீங்கல்ல, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எப்படி இருந்தது? அதை நீங்க சொல்றீங்களா? உங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சேன். எனக்கு வந்து அவ்வளவா வந்து இந்த ஜேஇ எக்ஸாம் எழுதுறது, இன்ஜினியரிங்ல கவுன்சிலிங் போகணும், என்ட்ரன்ஸ், இது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு 12th முடிச்சோடனே ஆர்ட்ஸ்ல சேருவாங்க, டிகிரி முடிப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி படிப்பாங்க. இது மட்டும் தான் எனக்கு தெரியும். இங்க மீனாட்சி மேம், எங்க கோஆர்டினேட்டர் மேம் இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி கால் பண்ணி, நாங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 12th வரைக்கும் முடிச்சிருந்தவங்கள கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சவங்கள வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க தான் ஃபர்ஸ்டா இருந்திருக்கணும். அதை பேஸ் பண்ணி அவங்க ரெக்கார்ட் எடுத்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அதுல செலக்ட் ஆனவங்களை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்களா அந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அப்படியே சும்மா கொடுத்துடக்கூடாதுல்ல. அப்படி செக் பண்ணி தான் எனக்கு கால் பண்ணாங்க. அப்படி வரும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த விஐடி பத்தி தெரியவே தெரியாது. இவங்க சும்மா ஏதோ உருட்டுறாங்க, இது என்ன காலேஜ்னு தெரியல, சும்மா நம்மளை கூட்டிட்டு போய் அப்புறம் பணம் கட்ட வச்சு ஏமாத்திடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க சரி சும்மா ட்ரை பண்ணி தான் பாப்போமே. எங்க அப்பாவும் சரின்ட்டாரு. அதுவும் இல்லாம நம்மளால வெளியில போனா பணம் எல்லாம் கட்ட முடியாது, எதுக்கு சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்ததுதான். நான் வந்து 1 மாசத்துல போயிருவேன் அப்படின்னு நினைச்சு தான் வந்தேன். ஏன்னா என்னால வெளியே தங்கி படிக்க முடியாது, நான் போயிருவேன் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா ஃப்ரீ தான் தெரிஞ்சிச்சு. நிறைய இன்ஜினியரிங்க்கு வந்து எவ்வளவு ஸ்கோப் இருக்கு. நான் படிக்கிற ஐடி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். ஐடிக்கு நான் வெளியில எவ்வளவு கத்துக்கிட்டா எனக்கு எவ்வளவு ஃபியூச்சர் வந்து ஹெல்ப் ஆகும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் இந்த காலேஜ் விட்டு வெளியே போகணும், நம்ம இங்கேயே படிக்கிறோம், இங்கேயே வேலை வாங்குறோம், முடிச்சுதான் போறோம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். சூப்பர் மேம், சூப்பர் மேம். இப்போ நீங்க எந்த படிக்கிறீங்க கரெக்டா? நான் வந்து பிடெக் ஐடி 3rd இயர் படிக்கிறேன். எனக்கு வந்து பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் வந்து லா படிக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து எங்க ஊர்ல லா காலேஜ் போட்டேன். அதுக்கப்புறம் இங்க வந்ததுனால அது முடியாதுன்றதுக்காக நான் விஐடி கம்யூனிட்டி ரேடியோ தான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் 2 வருஷம் பார்த்தவங்க எல்லாம் எனக்கு பார்க்கும்போது புதுசா இருக்கு. ஓ இவங்க எல்லாம் இப்ப வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி. நான் பார்த்து யாருமே இங்க நிறைய பேர் இருந்தாங்க, டேனியல் நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப யாருமே இல்லை, ஒரு மாதிரி புதுசா இருக்கு. நான் உங்க இடத்துல இருந்து ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுத்தேன். இப்ப ஏன்ட்ட ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, நம்ம அந்த வேலையை எனக்கு வந்து விட்டுட்டு வரணும்ன்றது கிடையாது. பட் வேலை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இது பார்க்கும்போது பரவாயில்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் உங்கள் ஆர்ஜே முரளிகிருஷ்ணன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 ஸ்டார்ஸ் டே 2025 சிறப்பு தொகுப்பு. வணக்கம் வேலூர், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே விஷால். இது விஐடியின் சமுதாய வானொலி. ஹாய் மேம். ஹாய், உங்க பேரு? என் பேரு திவ்யா. எந்த இயர் பேட்ச் மேம் நீங்க? நான் 2011 பேட்ச், 15 பாஸ்ட் அவுட். எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி காலேஜ்குள்ள வந்திருக்கீங்க? இந்த காலேஜ் ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எங்களோட எல்லா இமோஷனலும் விஐடி பார்த்துருக்கு. நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். அதே சமயம் நல்ல ஸ்டேஜ்ல இப்ப இருக்கோம்னா அதுக்கு காரணம் ஸ்டார் ஸ்கீம், விஐடி அண்ட் அவர் வேந்தர் சார். உங்களுக்கு இந்த ஸ்டார்ஸ் வந்து எப்படி ஸ்கூல் டைம்ல தெரிஞ்சு, அது உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? இப்ப கரண்ட் லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் ஒரு. ஸ்கூல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பிளேஸ் ஆனவுடனே காலேஜே வந்து ஸ்கூலுக்கு கம்யூனிகேட் பண்ணி எங்க டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே எங்க ஃபேமிலியும் ரொம்ப பேக்வர்ட் ஃபேமிலி தான். ஃப்ரீயா ஒரு எஜுகேஷன் கிடைக்குதுன்னும் போது அதை மிஸ் பண்ணாம நாங்க வந்து ஜாயின் பண்ணோம். எங்களுக்கு இங்க வந்து எந்த டிஃபரெண்ட்டும் கிடையாது. நாங்க ஸ்டார்ஸா படிக்கிறோமோ இல்ல மத்தவங்களோட எந்த டிஃபரெண்ட்டும் கிடையாது. எல்லாரும் ஈக்குவலா தான் எங்களை ட்ரீட் பண்ணாங்க. அதே சமயம் நாங்களும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணி நல்லா படிச்சு நல்லா பிளேஸ்மெண்ட்டும் ஆகி இப்போ நாங்க இண்டிபெண்டா இருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு வேந்தர் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஓகே மேம், தேங்க்யூ, கங்க்ராட்ஸ் மேம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 ஸ்டார்ஸ் டே 2025 சிறப்பு தொகுப்பு. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம 2025 ஸ்டார் ஸ்கீமோட ஈவெண்ட்ல தான் இருக்கோம். நம்ம வந்துட்டு இன்னைக்கு இந்த ஸ்கீமால பயனடைஞ்ச ஒரு மாணவங்க கிட்ட போயிட்டு பேசலாம். ஹாய், உங்க பேர் என்ன? ஜெயந்தி. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஜெயந்தி? நான் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ரெட்டங்கனர் என்ற ஒரு கிராமத்துல இருந்து வரேன். எந்த பேட்ச் நீங்க? 19 பேட்ச்ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2024 வந்து பாஸ்ட் அவுட். உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அப்பா வந்து விவசாயம் தான், விவசாயத்துல ரிலேட்டடா எல்லா ஒர்க்கும் தெரியும். அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டுல பீடி சுத்துவாங்க, அப்புறமா ஆடு இருக்கோ பால் கறப்பாங்க, அந்த மாதிரி தான். இப்போ நீங்க கரண்ட்லி என்ன ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்டார் ஸ்கீம் வந்து உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொண்டு வந்துச்சு? எந்த அளவுக்கு உங்க லைஃப் சேஞ்ச் பண்ணுச்சு? எங்க குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. எங்க அப்பா சைடு சரி, எங்க அம்மா சைடு சரி, யாருமே வந்து ரொம்ப படிச்சது இல்ல, கைடன்ஸ்க்கு எதுவுமே இல்ல, அந்த மாதிரி இருந்தது. யாருமே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்ல. என்னோட ஃபேமிலியில நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அது ரொம்ப பெருமை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம எங்க அம்மா அப்பாவால படிக்க வைக்க முடியாதுல்ல, அதனால இந்த காலேஜ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நான் இங்க படிச்சிருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் வந்து நிறைய
கத்துக்கிட்டேன். இங்க கிராமத்துல ஒரு எதுவும் தெரியாத ஒரு வில்லேஜ் கேர்ல எப்படி இருப்பான் அந்த மாதிரி தான் இருந்தேன். இங்க வந்து நிறைய கத்துக்கிட்டேன். மத்தவங்க நல்லா பேசி கத்துக்கிட்டேன், எப்படி நடந்துக்கணும். அப்புறம் என்னோட நாலேஜ் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். எந்த சுச்சுவேஷனாலும் நான் வந்து எது பிரேக் ஆச்சுனாலும் அதை நான் மூவ் ஆன் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு காலேஜ்ல. அதுக்கப்புறம் நான் இப்போ நல்ல நிலைமையில இருக்கேன். எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியுது. யாரையும் நான் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல, இண்டிபெண்டா இருக்கேன். அது ரொம்ப. உங்களுக்கு சிப்ளிங் யாராவது இருக்காங்களா? 2 அண்ணன், 2 தம்பி, ஒரு அக்கா, அண்ணா, அம்மா அப்பா சேர்த்து 8 பேர். பிக் ஃபேமிலி தான். இப்போ நான் எங்க ஃபேமிலிக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இது தேவையானாலும் வாங்கி கொடுக்குறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கல, பட் கிடைச்சிருக்கு. ஓகே, நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஜூனியர்ஸ்க்கு மோட்டிவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன ஃபர்ஸ்ட் வந்தப்போ வந்துட்டு தனிக்காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் யாருமே இங்கிலீஷ் தெரியாது, பயப்பட்டு தான் இருப்பாங்க. நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக எல்லாருக்கிட்டையும் பேச அது பயம்லாம் போயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல நம்மளோட ஸ்கில்ல கண்டுபிடிப்போம். அது என்ன ஸ்கில்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது நோக்கி போனா கண்டிப்பா அதுக்கான ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். ஜாப் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அது வந்து கண்டிப்பா கிடைக்கும். நம்மளோட எஃபர்ட் போட்டுட்டே இருக்கணும். இன்னைக்கு இந்த எஃபர்ட் போட்டேன்னா இது போட்டுட்டேன், அதோட நான் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு விடக்கூடாது. ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இடத்துல கிடைக்கும். அந்த இடத்துல ஸ்டக் ஆகி எங்கேயும் நின்றக்கூடாது. பாசிட்டிவா இருக்கணும். அப்புறம் வந்துட்டு நல்லா படிக்கணும் எல்லாரும். ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டார்ஸ் ஸ்கீமுக்கு. ஏன்னா சான்ஸ் சார் இது ஒரு கொடுத்துருக்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. ரொம்ப இதா இருக்கு. நானும் எதிர்பார்க்கல இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். நான் என்னோட லைஃப்ல எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இன்னும் நான் வந்துட்டு நல்ல பேக்கேஜுக்கு நல்ல கம்பெனிக்கு போய் வேலைக்கு போய் நானும் ஒரு கொஞ்சம் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பிளான்ல இருக்கு. விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 ஸ்டார்ஸ் டே 2025 சிறப்பு தொகுப்பு.